வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காம்போ இமேஜ் எடிட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டு தனித்தனியான இமேஜை ஒன்றா சேர்த்து காம்போ இமேஜ் மாதிரி பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன போட்டிருந்தோன்னா அதில் ஒரு சிங்கிள் இமேஜில் பேக்ரவுண்டு வேறையாக இருக்கும். அதை நம்ம இகாமர்ஸில் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறதுக்காக அந்த பேக்ரவுண்டை ஒயிட் பேக்ரவுண்டாக மாற்றுறது எப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு கொஞ்சம் வீடியோஸை பற்றி பார்த்துருவோம். என்ன வீடியோ போட்டிருந்தேன்றதை பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ இகாமர்ஸ்னால் என்னன்றதை பற்றி போட்டிருந்தேன். செகண்ட் அண்ட் தேர்டு இகாமர்ஸில் ஃப்ளிப்கார்ட்டு அண்டு அமேசானில் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி போட்டிருந்தேன். தேர்டு ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் பல்க் லிஸ்டிங் அப்லோட் பண்ணுறதும் அப்புறம் அமேசானில் சிங்கிள் லிஸ்டிங் அப்லோட் பண்ணுறதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதோட கண்டினியூட்டி தான் இது. அதுக்கப்புறம் கடைசி வீடியோ தான் சிங்கிள் இமேஜை பேக்ரவுண்ட் மாற்றுறது எப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இது அதோட கண்டினியூட்டி தான். இப்போ ரெண்டு இமேஜை எப்படி நம்ம காம்போ இமேஜாக பண்ணுறோன்றதை பார்ப்போம். அது எப்படி பண்ண போகிறோம்னா நம்ம ஜிம்ப்ன்ற ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான், ஓகேங்களா. நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ஜிம்ப்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். நான் ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக பண்ணுறேன்னா தெரியல. GIMP தான் அது. நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு GIMP ஓகேவா, ஃப்ரீ டவுன்லோடுன்னு போடுறேன். ஓகேவா, இதில் வரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இதில் டவுன்லோட்ஸ் இருக்குது. இந்த டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது எப்படி இருக்குன்னா இது இந்த மாதிரி தான் இருக்கும் ஜிம்ப்ன்றது. இப்போ நம்ம ஜஸ்ட்டு அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதை பற்றி எப்படின்றத பார்ப்போம். இந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும் விண்டோ. இதில் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோல்டர்ஸ் தெரியும். இதில் நீங்கள் எங்கே வச்சு எது மாற்ற வேண்டிய இமேஜோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஒரு இமேஜ் ப்ளஸ் இன்னொரு இமேஜ், ரெண்டு இமேஜை தான் நம்ம காம்போவாக பண்ண போகிறோம் இல்லையா. அதில் இன்னொரு இமேஜ். ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா மேஜிக் டூலு, ஓகேவா. மேஜிக் டூலில் அப்படியே நம்ம கிளிக் பண்ணுறோம். இந்த இமேஜ் மட்டும் செலக்ட் ஆகுது. ரைட் கிளிக் பண்ணுறோம், செலக்ட்டு, இன்வெர்ட் அது கொடுக்குறோம். அதுக்கடுத்து எடிட்டு, காப்பி பண்ணுறோம். நியூ லேயர் ஓப்பன் பண்ணோம். ஏன்னா ரெண்டு இமேஜையும் வேறு ஒரு லேயரில் தான் வைக்க போகிறோம் இல்லையா. அதனால் நியூ லேயர் ஓப்பன் பண்ணுறோம். இந்த நியூ லேயர் சைஸ் வித்து 1600, ஹைட்டு நான் 2400 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்குள்ள நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா எத்தனை பிக்சலில் இருக்குன்னா 12.2% தான் இருக்குது, ஓகேவா. 8.2 ஓகே. சரி, ஜஸ்ட்டு நம்ம அங்கே செலக்ட் பண்ணோமா, அதை அப்படியே எடிட்டில் பேஸ்ட்டுன்னு கொடுத்துட்டோன்னா இங்கே வந்துடும். ஜஸ்ட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்க வேண்டியது தான், ஓகேவா. ஒரு இமேஜ் நம்ம இப்போ ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு இமேஜ் ஃபிட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த இமேஜ், இப்போ இந்த இமேஜும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இமேஜ் அந்த மேஜிக் டூலில் தான் ஆல்ரெடி இது கிளிக் ஆகிருக்கு. அது ஜஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோம், இமேஜ் செலக்ட் பண்ணிடுச்சு. தென் நம்ம என்ன பண்ணணும், ரைட் கிளிக்கு, செலக்ட் அண்டு இன்வெர்ட். தென் அடுத்து எடிட்டில் காப்பி. இப்போ காப்பி பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு எந்த பேஜில் வேணுமோ அங்கே போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த சைஸ் இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற சைஸே இருந்திருக்கு. ஆனால் இதில் அந்த சைஸ் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபோட்டோவை சின்ன ஃபோட்டோவாக இருக்குல்ல, இந்த சைஸ்க்கு வர வைக்கிறதுக்காக நம்ம லேயரை கொஞ்சம் இந்த இமேஜோட லேயரை கொஞ்சம் பெருசாக்கணும். ஜஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இமேஜ் செலக்ட் ஆகிருக்கா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி லேயரு
அடுத்துல வந்து ஸ்கேல் லேயரு. நான் ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக பண்ணுறேன்னு தெரில, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸ்கேல் லேயரு ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதில் 927 தான் இருக்குது. நான் என்ன கொடுக்குறேன்னா 1225 கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ வந்து கொடுத்துட்டேன். இதில் கொடுத்தாலே இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுது. நம்ம ஜஸ்ட்டு ஸ்கேல்ன்றது கொடுத்துட்றோம். இப்போ இமேஜ் வந்து இதே மாதிரி பெருசாகிடுச்சா. இப்போ வந்து ஷோல்டருக்கு ஷோல்டர் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இமேஜை. ஹைட்டு மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஹைட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இருங்க. ஓகே சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வச்சிட்டோம். ஓகே, ஃபிட் ஆயிருச்சு. ஆனால் பார்த்தா நல்லா இல்லை. ஏன்னா இந்த ஃபேஸ் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது, இந்த ஃபேஸ் வந்து சென்டர் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து இந்த ப்ளூவை தூக்கி இந்த பக்கம் வச்சு இது வந்து இந்த பக்கம் வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஐடியா தான் ஃப்ரெண்ட். இது வந்து ஜஸ்ட் நம்ம எடிட் பண்ணுறத பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இது நம்ம பார்த்துக்கணும், பார்க்க நல்லா இருக்கா இல்லையான்றதை நம்ம தான் பார்த்துக்கணும். ஜஸ்ட் அதே மாதிரி திருப்பியும் ஒரு நியூவாக ஓப்பன் பண்ணுறேன். என்ன பண்ணேன்னா திருப்பியும் அதே மாதிரி நியூவாக ஓப்பன் பண்ணேன். அதில் வந்து நம்ம இப்போ லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ எப்படியும் கண்ட்ரோல் Z கொடுத்தா நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணுன்றது வரும் இல்லையா. அதனால் அப்படியே நான் கண்ட்ரோல் Z கொடுத்து எப்பயும் நம்ம ஆல்ரெடி எல்லாமே பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம். ஜஸ்ட் வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு அங்கே போடுறோம். இப்போ இதில் வந்து பேஸ்ட் கொடுக்குறோம். இப்போ இந்த இமேஜ் வந்து இப்படி இருக்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கா, நீட்டாக. ஓகேவா, அப்படியே நிறுத்திட்டேன். இப்போ இந்த இமேஜ், இன்னொரு இமேஜ் அப்படி கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். இப்போ இது வந்து இது போயிடும். அப்புறம் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து வச்சோம் இல்லையா, சாரி இதுவும் போயிடுச்சு. ரொம்ப கண்ட்ரோல் Z அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதிலேருந்து போயிட்டு நம்ம இதில் ஆல்ரெடி செலக்ட் இன்வெர்ட் கொடுத்துட்டோம். அந்த எடிட் வந்து காப்பி கொடுத்துட்டோம். திருப்பி எடிட் காப்பி கொடுத்து இதை இருந்து அப்படியே கொண்டு போய் இங்கே வச்சிடுறோம். ஓகேவா, இந்த ஷோல்டர் கரெக்டாக இருக்கா. இந்த சின்னதாக ஷால் வந்து கொஞ்சம் தெரிஞ்சால் போதும், நிறைய தெரியணுன்ற அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு ஷால்னால் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். ஜஸ்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம வந்து எப்படி சேவ் பண்ணணுன்னா ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு எங்கே வேணுமோ அங்கே கொடுத்துருங்க. அது என்ன சேவ் பண்ணணுமோ அதை சேவ் பண்ணிவிட்டு அதை கொடுத்துருங்க. ஓகேவா, சேவ் ஆகிடுச்சு. இப்போ பார்ப்போம் சேவ் ஆனது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, என்னோடய சிஸ்டமில் கொஞ்சம் லேட் ஆகும் வரத்துக்கு. நம்ம பழசு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா சின்ன இதுவாகிடுச்சு. இன்னொரு முறை திருப்பியும் சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு ஜிம்ப் ஓப்பன் பண்ணுறோம். கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகணுன்னு விண்டோ இப்படி தான் தெரியும். நம்ம என்ன ஃபோட்டோ பண்ண போகிறோம், காம்போ இமேஜ் எடிட் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஓப்பன் கொடுக்குறோம், அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதுக்கடுத்து வந்து இன்னொரு இமேஜ் பண்ணணும் இல்லையா, அதையும் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்து இந்த விண்டோ வருது இல்லையா, ஒரு விண்டோ வரும். அதுக்கு முன்னாடி வந்து சில டைமில் வந்து கன்வெர்ட்டுன்னு கேட்கும். கன்வெர்ட் கொடுங்க, சரியா. அப்படி கன்வெர்ட் கொடுத்தா தான் அது உள்ளே வரும். அடுத்து இப்போ என்னென்னா இந்த 2 லேயரையும் ஒரே இதுவாக பண்ணணும்ல, அதுக்கு ஒரு லேயர் வேணும் இல்லையா, அதை கொடுக்குறேன். அது சைஸ் அதே சைஸ் தான். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டோம். மேஜிக் டூலில் தான் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டோம். திருப்பி அப்படியே செலக்ட்டு
இன்வெர்ட்டு, திருப்பி எடிட்டு, காப்பி, நியூ விண்டோக்கு போகிறோம். இது ஃபோட்டோஷாப் மாதிரி இல்லை, ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். தென் எடிட்டு, பேஸ்ட்டு. இப்போ சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. இப்போ சைஸை பெருசாக்கிறதுக்கு, அதாவது பேக்ரவுண்ட் சைஸு பெருசு, இமேஜோட சைஸு குட்டியாக இருக்குது. இப்போ ஸோ இமேஜோட சைஸை வந்து நம்ம பெருசு பண்ணுறதுக்கு லேயரில் ஸ்கேல் லேயரு, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1050 வைக்கிறேன். இது மேலே இருக்க வித்து அட்ஜஸ்ட் பண்ணோடனே ஹைட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணாலும் வித் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ அட்ஜஸ்ட் ஆகிடுச்சிங்களா? இதுக்கு முன்னாடி 1200 காமிச்சதில்ல. ஓகேவா? இதுவே பெருசாகிடுச்சு. ஓகே, இப்போ ஃபேஸ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கா? அடுத்து இதே மாதிரி இதை பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்? செலக்ட்டு, இன்வெர்ட்டு, எடிட்டு, காப்பி, தென் நியூ டேபுக்கு போகணும். அங்கே போயிட்டு எடிட், பேஸ்ட்டு. இப்போ இமேஜ் வந்துருச்சு. இமேஜ் ஷோல்டர் கரெக்டாக பார்த்துட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. நம்ம நீங்கள் காம்போ இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் சேவ் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட்டில் இப்படி பண்ணணுன்னா எக்ஸ்போர்ட் கொடுத்து எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ஃபோட்டோ போய் நிற்கணுமோ அந்த இடத்த போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்போ வந்து எக்ஸ்போர்ட்டுன்னு கேட்கும், திருப்பி எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுங்க. சரியா? ஓகே, எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பண்ணோம் இல்லையா, அந்த இமேஜ் வந்துருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக இருக்கு இல்லையா? பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. இதெல்லாம் வந்து எப்படின்னா, இந்த இமேஜ் செலக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி பேக்ரவுண்டில் வந்து ஒயிட்டாக தான் இருந்திருக்கு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. ஜஸ்ட் நம்ம வந்து அந்த இமேஜ் எப்படி இருக்குன்றதை மட்டும் பார்த்துருவோம். இப்போ ரெண்டாவது இன்னொரு வாட்டி பண்ணோம் இல்லையா, அந்த இமேஜ் இது. அந்த இமேஜும் நல்லா தான் வந்திருக்கு. நான் iPhone 1 போட்டு சேவ் பண்ண ரெண்டாவது ஒன்று இது. ஏன் ரெண்டாவது வாட்டி நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன்னா, ஃபஸ்ட் வாட்டி பண்ணும்போது அந்த ஃபேஸ் வந்து கரெக்டாக வரல. அதாவது இந்த இமேஜை தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டேன், இந்த இமேஜை தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டேன். அப்படி பண்ணும்போது எப்படின்னா லுக் வந்து கரெக்டாக இல்லை, நம்ம பார்க்குற மாதிரி இல்லை இல்லையா? அதனால தான் திருப்பியும் ரெண்டாவது வாட்டி உங்களுக்கு எடிட் பண்ணி பண்ணேன். ஓகேங்களா? அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துட்றேன். அதில் ஏதாவது டவுட்ஸுன்னால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு மறக்காதீங்க. லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு தெரியல, அதனால தான் வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.